விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஜய பிரபாகரிடம் கேட்டு பெறலாம். பிரபாகர், இப்போ வரலாறு காணாத மழை பொழிவால விழுப்புரம் மாவட்டமே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 20 கிராமங்கள் அளவுக்கு அங்க துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த மக்களை ரீச் அவுட் பண்றதுக்கு அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அவங்களோட நிலைமை என்ன? நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றது. நாம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் என்ற அந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதிக்கு செல்லக்கூடிய இந்த சாலையில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த சாலையை பயன்படுத்தி அவர்களுடைய வீடுகளுக்கோ அல்லது அத்தியாவசிய தேவைகளுக்கோ பயணிக்க வேண்டிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. இந்த சாலையில் நேற்று பெரிய அளவில் சென்ற வெள்ளம் என்பது தற்பொழுது சற்று குறைந்திருந்தாலும் முழுமையாக இங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை கடந்து வரக்கூடிய காற்றாற்று வெள்ளம் போல வரக்கூடிய இந்த நீர் முழுமையாக இந்த சாலையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலைகளில் நிரம்பி மற்றொரு புறம் செல்கின்றது. இதனால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நடைபாதையாகவோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ மட்டுமே தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. மற்றொரு புறம் அருகே இருக்கக்கூடிய ஒரு அதாவது கொடுவேலி ஏரிக்கு செல்லக்கூடிய அதனுடைய நீர்பிடிப்பு பகுதியில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஆற்று பகுதியிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான மழை நீர் மற்றும் விழுப்புரம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகள் அதே போல மயிலம் உள்ளிட்ட பகுதியில் பெய்யக்கூடிய கனமழை முழுமையாக இந்த ஆற்றின் வழியே கடலில் சென்று கலக்கும். தற்பொழுது இந்த ஆற்றில் அதிகப்படியான மழை நீர் வருவதால் இவை வெளிவருவதற்கு வழி இல்லாமல் முழுமையாக விவசாய நிலங்கள் வழியாக வருகின்றது. இதனால் லட்சக்கணக்கில் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த இந்த நெல் முழுமையாக மழை நீரில் மூழ்கி இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பெருமளவில் கிராமங்களுக்கு உள்ளே குடியிருப்புகளுக்கு உள்ளே மழை நீர் புகுந்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றார்கள். அதே போல அத்தியாவசிய தேவைகளை பொறுத்தவரை அந்தந்த கிராமங்களுக்கு நிர்வாக ரீதியாக அலுவலர்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் அவர்கள் மூலமாக கேட்பதற்கு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு கூடிய பகுதிவாசிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல தண்ணி எப்பவுமே இப்படி தான் போகுமா? இப்போ இந்த வாட்டி இந்த மழையில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த வாட்டி அதிகமாக இருக்குது சார். அதுக்கு முன்னே கம்மியாக தான் போவோம். இந்த வாட்டி அதிகமாக இருக்குது சார். அதிகமாக ஒரு 25 கிராமம் பாதிக்கும் சார். இங்கே ஒரு ஒரு 5000 பேர் குடும்பங்கிறாங்க. ஒரு நாலு பகுதியில் 4 கிராமத்தில் மொத்தம் 25 கிராமம் இருக்குது சார். நெடுக்கவே பள்ள பகுதி தான் சார். இது போகிறதுக்கு வேறு வழி இல்லை சார். திண்டிவனத்துலேருந்து மயிலத்துலேருந்து எல்லா தண்ணி இந்த வழி தான் சார் போகணும். வேறு வழி இல்லை. எல்லாம் போயிட்டு கடலுக்கு போகிறது தான். கிராம மக்கள்லாம் வெளில போய் அவங்க தேவைகளுக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க? எல்லாம் இதுமாரி நீஞ்சிக்கின்னு டிராக்டர் மூலிமா நின்றுக்கின்னு தான் போகிறாங்க. ஆமாம் சார். அதில் நடந்துக்கின்னு போட்டு தூக்கின்னு தான் போகிறாங்க. நேற்றுக்கு இன்னைக்கு இது குறைஞ்சிருக்கா? வீடுகளுக்குள்ளே தண்ணி போயிருக்கா? அந்த பாதிப்பு எப்படி இருக்கு? வீடுக்குள்ளே தண்ணி நிறைய சார். நேற்றுலாம் நிறைய தான். இன்றைக்கும் நிறைய தான் தண்ணி. இன்னும் கோயிலில் கொஞ்சம் குறைஞ்சிக்குது, அவ்வளோதான். ஃபுல்லாக தண்ணி தான். கிராமம் ஃபுல்லாக தண்ணி தான். ஆமாம் சார். விவசாயம் பூரா துண்டிப்பட்டு சார். விவசாயம் பூரா அழிஞ்சு போச்சு. இங்கே இருக்குது சார். இங்கே ஒரு 2000 ஏக்கர் இருக்குது சார். 2000 ஏக்கர் மேலே இருக்குது. ஒரு 3000 கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. நிறைய இந்த பகுதி இடத்துக்கு போனால் நிறைய பாதிப்பு தான். பாதிப்பு இல்லாமல் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வராங்க, தண்ணி ஒன்றும் இல்லை, கரண்ட் இல்லை, எல்லாமே துண்டிப்பட்டது. ஜுரத்துக்காக பசங்க இதே ஜுரத்துக்காக நீ தான் சார் முடியாமல் நீ தான் தூக்கின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்து வரோம் சார். கூறியதை போலவே அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இந்த சாலையில் வேறு வழி இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய நிலை இருப்பதாகவும் கிளியனூர் எடச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இந்த ஊர்களை கிளியனூர் ஊருடன் இணைக்கக்கூடிய இந்த சாலை முழுமையாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மழைநீர் சாலைகளில் வெள்ளம் போல கரை புரண்டு ஓடுகின்றது. அருகே இருக்கக்கூடிய ஆற்றிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான நீர் முழுமையாக விவசாய நிலங்கள் வழியாக நிரம்பி அருகே இருக்கக்கூடிய கிராமங்களிலும் குடியிருப்புகள் வழியாகவே கடலை சென்றடைவதற்கான இந்த வழியில் அது செல்கின்றன. பல இடங்களில் செயற்கையாக ஜேசிபி மூலமாக தண்ணீர் சற்று குறைந்ததும் அதற்கான செயற்கையாக வழி உருவாக்கப்படுகிறது. இருப்பினும் பல இடங்களில் இதே போன்ற ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.